என்ன தொல்காப்பியன்? என்ன அபி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ண? சிட்டியில் உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எவ்வளவு பெரிய ரவுடி அந்த சிவதாஸ், அவன் இடத்துல கொண்டு வந்து ஆபீஸ் வச்சிருக்கீங்க. ஓ அதானா? கொஞ்சம் கூட யோசனை இல்லாம ஒரு பெரிய தப்பான காரியத்தை பண்ணிட்டீங்க அபி. ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க பாட்டுக்கு ஜாலியா வடமாநில சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க. இங்க நடந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க நாங்க கஷ்டப்பட்டு சமாளிச்சு எப்படி இந்த இடத்துக்கு மாறி வந்தோம்னு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிச்சேன்னு வைங்க, நீங்க கண்டிப்பா தாங்க மாட்டீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா தொல்காப்பியன், நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. வேண்டாம் தோல்ஸ், அதை மட்டும் நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம் நீங்க பயந்து திரும்ப ட்ரெயின் ஏறி டெல்லிக்கே ஓடி போயிடுவீங்க. தொல்காப்பியன், நாம இருந்த இடத்த ஆதித்யா வாங்கிட்டான். அதை உடனே இடிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான். உஷா அவங்கிட்ட போய் ஒரு வாரம் டைம் கேட்டா. இருந்தாலும் 5வது நாளே கட்டடத்தை இடிக்கிறதுக்கு ஆளுங்களோட சுஜாதா அங்க வந்துட்டா. அவளோட ஏற்பாடுதான் அதெல்லாம். ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா சைட்ல வேற மாதிரி ஒரு பிரச்சனை. அங்க சூப்பர்வைசர் பெரிய ஃப்ராடத்தனம் பண்ணிட்டா. ஆரம்பத்துல நம்ம கிட்ட சொன்னதை விட அதிகமான செலவு கணக்கை எழுதிட்டா. எப்படிங்க? சொன்னதை விட அதிகமான விலைக்கு பொருட்களை வாங்கினதா ஒரு கணக்கு, அதிகப்படியான சாமான்களை வாங்கினதா இன்னொரு கணக்கு. எல்லாமே பொய் கணக்கு. இந்த மாதிரி பொய்யான கணக்கை காட்டி நீங்க கொடுத்த பணம் எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்லி வேலை ஆளுங்களுக்கெல்லாம் சம்பளம் தராம வேலை நின்னு போய் பயர்ஸ்லாம் கோவமாயி சண்டை போட்டு பணத்தை திருப்பி கேட்டு ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு தொல்காப்பியன். கேட்டிங்களா? இவ்வளவு பிரச்சனை ஒண்ணா வந்ததுக்கு நியாயமா இந்நேரம் நாங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏற கட்டியிருக்கணும். நல்ல வேலை, சரியான டைமுக்கு சிவதாஸ் அங்க வந்தாரு. இந்த இடம் ஃப்ரீயா தான் இருக்கு, வேணும்னா உங்க ஆபீஸை நீங்க இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கீங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆபீஸே இங்க ஷிஃப்ட் ஆச்சு. அது மட்டும் இல்ல, தெரிஞ்ச ஃபைனான்சியர் ஒருத்தர்கிட்ட சிவதாஸ் ரெக்கமெண்ட் பண்ணி 10 லட்சம் ரூபாய் நமக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தானே சைட்ல நாங்க வேலையை ஆரம்பிச்சோம். நீங்க என்னடானா டெல்லிக்கு போய் தாஜ்மஹால் எல்லாம் சாவகாசமா சுத்தி பார்த்துட்டு இங்க வந்து எங்க கிட்ட கேள்வி கேக்குறீங்களா? இவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சதே பெரிய விஷயம் தொல்காப்பியா. ஏன் அபி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லணும்னு நீங்க நினைக்கல பாத்தீங்களா? சரி, நீங்க தான் பண்ணல, நான் பண்ணல. அப்பாவது விஷயத்த சொல்லியிருக்கலாம், நான் உடனே கிளம்பி வந்திருப்பேன்ல. அதான் நீங்க உடனே கிளம்பி வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. அதே மாதிரி மத்தவங்க யாரையும் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சேன். நீங்க அங்குசாமியை தேடி போயிருக்கீங்க, அந்த வேலை எதனாலையும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆமா, போன வேலை என்னாச்சு? அங்குசாமியை பாத்தீங்களா? தோல்ஸ், சொல்லுங்க என்னாச்சு? ரொம்ப சிரமப்பட்டு டெல்லியில் போய் அங்குச்சாமியோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை சந்திச்சேன். அங்குச்சாமி ஆக்சுவலாக டெல்லி போயிருந்திருக்கான், அங்க ஒரு இடத்துல தங்கி இருந்திருக்கான். சொல்லுங்க தோல்ஸ். சொல்றேன். டெல்லிக்கு அங்குசாமி போனப்போ அவன் தங்கின இடம் கொஞ்சம் சிக்கலான இடம். அங்க தங்கின அங்குசாமி அங்க இருந்து சில பேரோட பழகி இருக்கான். ரொம்ப கேஷுவலா தான் அங்க இருந்தவங்க கூட பழகிருக்கான். அப்படி அவன் பழகுன ஆளுங்கள சில பேரு தப்பான ஆளுங்க. அவங்கெல்லாம் பயங்கரவாத செயல்களோட தொடர்பு உள்ளவங்க. ஐயோ! அப்போ ஒரு சமயம் போலீஸ் ரைடு நடந்தப்போ பயங்கரவாதிங்க சில பேரை அரெஸ்ட் பண்ணும்போது அங்குச்சாமி சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அவங்க எல்லாமே வெளியில வந்துட்டாங்களாம். அப்படி வெளியே வந்தவங்க அங்கங்க போய் அப்படி அப்படியே செட்டில் ஆயிட்டாங்களாம். அதுல சில பேர் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அங்குச்சாமி வெளியில வந்தவன் எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரியல.
ஒருவேளை அங்குசாமி. சேச்சே, அங்குச்சாமிக்கு எதுவும் ஆயிருக்கான்னு தான் தோணுது. நிச்சயம் உயிரோடு தான் இருப்பான். சாந்தி, அங்குச்சாமி எவ்வளவோ தீவிரமா தேடியும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் திரும்பி வர்றது கஷ்டமானு தோணுது. ஸோ எந்த மாதிரி முடிவுனாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். ஐ எம் சாரி. சாந்தி, அங்குசாமிக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்களே ஏதாவது நினைச்சுக்கிட்டு பழைய மாதிரி ஆயிடாதீங்க. நிச்சயமா அங்குசாமி வருவாரு. ராஜேஷ், ராஜேஷ். சிவா சார். ஹாய் ராஜேஷ். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. அப்புறம் ஏதாவது காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? அப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்து எவ்வளோ நாளாச்சு? நீங்க அரவிந்த் சார் கிட்ட வேலை செய்யும் போது அடிக்கடி பார்த்துப்போம். என் சூழ்நிலை அங்கே வேலை பார்க்க முடியாம போயிடுச்சு. சரி, என்ன பண்றது? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது வந்து என்ன யோசிக்கிறீங்க? நம்ம தனியா பேசலாமே. தனியா பேசணுமா? ஆமா. சரி, வாங்க மாடிக்கு போய் பேசலாம். ஓகே. வாங்க. என்ன சொல்லுங்க. அது வந்து என்ன யோசிக்கிறீங்க? எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க. அப்படி இல்லை ராஜேஷ், நான் கொஞ்சம் பர்சனலாக பேசினா தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா? பர்சனலாக பேசணுமா? என்ன என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏ ராஜேஷ், நம்ம அரவிந்த் சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் நல்லவர் நினைக்கிறீங்களா? நல்லவர் தான். என் மேரேஜ் கூட நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு. என்கிட்ட கூட ரொம்ப பாசமாக இருப்பார். ஆமாம், இப்போ எதுக்கு திடீர்னு அவரே எடுக்கிறீங்க? என்ன மேட்ரு? அவர் உதவி பண்ணதுனால நல்லவர் நினைச்சிட்டீங்களா? அவர் ஏன் உங்களுக்கு வழியே வந்து உதவி பண்ணாருன்னு தெரியுமா? எதுக்கு? அந்த ஆள் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டார். அந்த ஆள் உங்களுக்கு செஞ்ச உதவியெல்லாம் உங்க ஒய்ஃப்காக தான். என்ன பேசுற நீ? கோவப்படாதீங்க ராஜேஷ், நீங்க ஆத்திரப்படுவீங்கன்னு நல்லா தெரியும். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. ராஜேஷ், ஆர்த்தி இப்பதான் உங்களுக்கு ஒய்ஃப். உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா இருக்கும் போதே அந்த அரவிந்த் அவங்கள பத்தி என்னவெல்லாம் கமெண்ட் அடிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராஜேஷ் கிட்ட நல்ல ஐட்டம் ஒன்று மாட்டிருக்கு. காசு இல்லாத பார்ட்டி, 4 நோட்டு நீட்னா மடங்கிடும், பின்னாடி பாத்துக்கலான்னு எத்தனையோ முறை என்கிட்டயும் சொல்லியிருக்கான். அவன் மனசுல ஆரம்பத்துல இருந்தே ஒரு கெட்ட எண்ணம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க அவங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பல முறை சொல்லுவான், நம்ம டிரைவர் பொண்டாட்டி தானே,
ஒரு நாள் மடைக்கலான்னு கமெண்ட் அடிப்பான். இப்ப என்ன வேலை வெட்டி தூக்கிட்டு உங்க பொண்டாட்டி வேலைக்கு சேர்த்திருக்கான். தயவு செஞ்சு வேலை போன கோவத்துல நான் அபாண்டமா பழி சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வேற வேலை கிடைச்சிரும். ஆனா உங்களையும் உங்க ஒய்ஃபையும் நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவன் பார்வை, பேச்சு, நினைப்பு எல்லாமே தப்பா இருக்கு ராஜேஷ். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை ராஜேஷ். உங்க மிஸ்ஸஸ் நல்லவங்க தான். ஆனா அவன் ரொம்ப கேவலமானவன். நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஆயிட்டா அவன் வசதியானவன், தப்பிச்சிருவான். ஆனா நாம பலிக்கடை ஆயிடுவோம். அதனால தான் சொல்றேன், நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க, உங்க ஒய்ஃபையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. முடிஞ்சா ஆர்த்தியை வேலைக்கு போவானான்னு சொல்லுங்க, அதான் நல்லது. அப்போ நான் வரட்டுமா ராஜேஷ்? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ராஜேஷ் எனக்கு முதல்ல இருந்தே பழக்கம், அதான் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ ராஜேஷ் நான் வரட்டுமா? வரேங்க. ம். ஆர்த்தி, என்ன? இனிமே நீ அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக வேணாம். ஏன்? போக வேணாம்னா வேணாம். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேச்சு? இது பார், அரவிந்த் உனக்கு எப்படி தெரியும்? என்ன வச்சு தானே உனக்கு பழக்கம். ஓஹோ, உன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோமாக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்கிறேன், இனிமே நீ எங்கள் வேலைக்கு போக வேண்டாம். இது பாரு, இப்படியெல்லாம் நீ எனக்கு ஆர்டர் போட முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. நான் படிச்சிருக்கேன், எனக்கு படிப்புக்கு ஏத்த வேலை வேணும். நான் கேட்ட உடனே அரவிந்த் சார் வேலை தரேன்னு சொன்னாரு. இதெல்லாம் வேணாம்னு சொல்றதுக்கு நடுவில் நீ யாரு? புரியாம பேசுறியா ஆர்த்தி? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எது என்னோட நல்லது? ஆமா, திடுத்துப்புன்னு நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு ஆர்த்தி. இல்லாமல் நான் இந்த மாதிரி பேசுவேனா? இப்போ வந்துட்டு போனாரே அந்த ஆளு, உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா? அவரை விட ஆர்த்தி, நீ நினைக்கிற மாதிரி அந்த அரவிந்த் அவ்வளோ நல்லவன் கிடையாது ஆர்த்தி. அடேங்கப்பா, இத்தனை நாள் அவர் அண்ணன், நல்லவர், முதலாளி, இப்ப அவர் அயோக்கியனா? நீ நேத்தி வரைக்கும் இதை பத்தி ஏன் என்கிட்ட பேசல? காரணம் இருக்கு ஆர்த்தி. என்ன காரணம்? வெங்காயம். இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இப்போ வந்துட்டு போனாரு சிவா, அவர் உனக்கு தெரியும்ல? தெரியும், அரவிந்த் சார் ஆபீஸ்ல ஒரு நாள் பார்த்திருக்கேன். இவரை வேலையை விட்டு தூக்கிட்டு தான் அரவிந்த் உனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காரு ஆர்த்தி. இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பார்ட்டி. அவரை தூக்கிட்டு உனக்கு வேலை கொடுத்துருக்காருன்னா நல்லா யோசிச்சுப்பாரு ஆர்த்தி. ஏதோ விஷயம் இருக்கு ஆர்த்தி. ஓ, லாஜிக் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை விட நான் ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்லவா? இவரை வேலையை விட்டு தூக்கின வயித்தெரிச்சல்ல இவர் என்னமோ வந்து புலம்பிட்டு போறாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஆர்த்தி, நீ அரவிந்த நல்லவன் நம்புற, வேணா ஆர்த்தி, ஏமாந்துடாத. நான் உலகத்திலே நல்லவன் நம்பி ஏமாந்தது உன்கிட்ட மட்டும்தான். உன்னை விட மோசமாவா மத்தவங்க என்ன ஏமாத்திர போறாங்க? இத பார், நான் வேலைக்கு போறது என்னோட தனிப்பட்ட உரிமை. உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழும்போது மத்தவங்க எனக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்க முடியாது. ஓகே? எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க. என்னென்ன எடுத்தீங்க? நீங்களே பாருங்க. மொத்தம் 26 ரூபாமா? 26 ரூபாவா? ஆமாம். எப்படிப்பா? கீரை 8 ரூபாமா? அப்புறம் கீரை 8 ரூபாவா? ஒரு நியாயம் வேணாமா? 5 ரூபாய் போட்டுக்கோங்க. இல்லம்மா, கட்டாதுமா. இதை பாருங்கம்மா, நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிட்டே போகுது. இதுல நான் என்ன பண்ண முடியும்? பார்த்து கொடுக்கறத கொடுங்க. அதுக்காக இப்படியா விலை சொல்றது? கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆமா, நீங்க எப்போ வாங்குறது 1/4 கிலோ 1/2 கிலோ தான்.
இதுல நான் என்னத்தை விலை குறைக்க முடியும்? அதுக்காக கிலோ கணக்குல வாங்க முடியுமா? கொஞ்சம் குறைச்சிக்கப்பா. காய வேணா குறைக்கலாமா, விலையை குறைக்க முடியாது. எவ்வளவு ஆச்சு மொத்தமா சொல்லு. அதான் மொத்தம் 26 ரூபா கொடுக்குமா? சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 20 ரூபாய் வச்சுக்கோ. இந்த முருங்காய் எடுத்துக்கிறேன். வந்தா ஓசில காய் எடுக்காம விட மாட்டீங்களே. எருது வலி காக்கைக்கு தெரியுமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு நீ கிண்டல் பண்றது. இதுல எடுத்து வை. வாங்கம்மா. எங்க இவ்வளவு தூரம்? அது இல்லம்மா, எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்க்குற பையன் திடீர்னு நின்னுட்டான். அவன் இந்த பக்கம் தான் இருக்கிறதா சொன்னாங்க, அதான் நேரா வந்து பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா? இதாம்மா எங்க வீடு, வாங்க. அந்த பையனை பார்த்துட்டு அப்புறமா வரேனே. அப்புறம் பார்க்கலாம், வாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, ஆட்டோவை கட் பண்ணிட்டு வரேன். இந்தாப்பா. வாங்க. கொடுப்பா. ஆமா, பாக்கி 6 ரூபாமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா மளிகை பில் முதலாளி காசு வாங்கிட்டு வர சொன்னாரு. என் பொண்ணு சாயங்காலம் வந்துடுவா, நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். முதலாளி கண்டிப்பா பணம் வாங்கிட்டு வர சொன்னாருமா. வாங்காம போனா திட்டுவாரு. நான் அனுப்பிச்சிடுறேப்பா, நீ போ. சரிம்மா. வாங்க வாங்கம்மா, பார்த்து வாங்க. உடம்புக்கு இப்போ பரவாயில்லையம்மா? இப்ப நல்லா இருக்கு. வீடு இப்படி இருக்கேன்னு பாக்குறீங்களா? பழைய காலத்து வீடு, வாடகை வீடுதான். வாங்க. ஆனந்தி, அம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா, உட்காருங்க. என் பொண்ணு ஆனந்தி. வணக்கம்மா. குடுமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். இருங்கம்மா, ஏதாவது சாப்பிட்டு போங்க. இல்ல, குடிக்கல. அதெல்லாம் வேண்டாம். எனக்கு முதல்ல அந்த பையனை பார்க்கணும். நான் இன்னொரு நாளைக்கு நிதானமா வரேனே. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் போனோம். வணக்கம்மா. நீங்க எப்போ வந்தீங்க? இந்த பையன் எப்படி இங்க? என் பையன் தாம்மா, மனோகர். அம்மா உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்னம்மா நீங்க? அவங்க வீட்டில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நீங்க ஆதித்யாவுக்கு பாட்டி, ஆதித்யாவோட அம்மா என் பொண்ணுதான்.